Hello my dear little friends. Welcome to Parishit Krish. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கதை பார்க்க போறோம். என்னன்னா The Magical Pencil. ஒரு அழகான ரெய்னி ஆஃப்டர்நூன்ல ஆரவ்னு ஒரு கியூரியஸான சின்ன பையன் அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு டிராயிங் பண்ணிட்டு இருந்தான். ஆரவுக்கு புது புது விஷயங்களை இமேஜின் பண்ணி டிராயிங் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். அவன் ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளைய டிராயிங் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட டேபிள் பக்கத்துல இருந்த ஒரு ஓல்டு உட்டன் பாக்ஸ்க்கு கீழே ஒரு ஸ்ட்ரேஞ்சான கோல்டன் லைட் தெரிஞ்சது. ஆரவ் கியூரியஸா போய் அந்த பாக்ஸை கொஞ்சம் மூவ் பண்ணினான். அங்க ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் பென்சில் இருந்தது. அதோட டிப்ல ஒரு சின்ன ப்ளூ ஜெம்ஸ்டோன் இருந்தது. ஆரவ் அதை எடுத்ததும் அந்த ஜெம்ஸ்டோன் சாஃப்டா க்ளோ ஆக ஆரம்பிச்சது. அதை பார்த்த ஆரவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இது ஒரு ஆர்டினரி பென்சில் மாதிரி தெரியலையேன்னு நினைச்சான். ஆரவ் உடனே அந்த பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைய பேப்பர்ல டிரா பண்ண ஆரம்பிச்சான். டிராயிங் முடிஞ்சதும் பேப்பர்ல டைனி கோல்டன் ஸ்பார்க்கிள்ஸ் அப்பியர் ஆயிடுச்சு. ஆரவ் என்ன நடக்குதுன்னு புரியாம பேப்பரையே பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு அவன் டிராயிங் பண்ண அந்த பட்டர்ஃப்ளை மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அத செகண்ட்ல அந்த பட்டர்ஃப்ளை பேப்பரை விட்டு வெளியே வந்து நிஜமான பட்டர்ஃப்ளையா மாறிடுச்சு. பட்டர்ஃப்ளை ரூம் ஃபுல்லா பறக்க ஆரம்பிச்சது. ஆரவ் சந்தோஷத்துல ஜம்ப் பண்ணனா. அப்போ அவனோட ஃப்ரெண்ட் மீரா ரூம்குள்ள வந்தா. ரூம்ல பாக்குற பட்டர்ஃப்ளைய பார்த்ததும் மீரா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. ஆரவ் நடந்ததெல்லாம் மீரா கிட்ட சொல்லி அந்த கோல்டன் பென்சிலையும் காமிச்சான். ரெண்டு பேருக்கும் இந்த மேஜிக்கல் பென்சிலை வச்சு இன்னும் என்னென்ன கிரியேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சிக்க ரொம்பவே ஆசை வந்துச்சு. ஆரவ் மறுபடியும் பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணனா. ஆனா இந்த டைம் பென்சில் ஒர்க் ஆகல. அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் டிராயிங் நிஜமாகவே மாறல. ஆரவுக்கும் மீராக்கும் ஒண்ணுமே புரியல. மேஜிக் ஏன் சடனா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் நடந்தது. டெஸ்க் மேல இருந்த ப்ளூ நோட் புக் திடீர்னு ஷேக் ஆக ஆரம்பிச்சது. அதோட பேஜஸ் ஃபாஸ்டா ஃப்ளட்டர் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அந்த நோட் புக்கு ஒரு கியூட் ஃபேஸ் வந்துச்சு. ஆரவும் மீராவும் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த நோட் புக் அதோட சின்ன கைய வச்சு வேவ் பண்ணிட்டு என் பேர் பிக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. பிக்கு தான் அந்த கோல்டன் பென்சிலோட சீக்ரெட்டேன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அது ஒரு ஆர்டினரி பென்சில் இல்ல, அது மேஜிக்கல் பென்சில் ஆஃப் இமேஜினேஷன். அது இமேஜினேஷனை ரியாலிட்டியா மாற்ற முடியும். ஆனா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருந்தது. நல்ல இன்டென்ஷனோட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த பென்சிலோட மேஜிக் ஒர்க் ஆகும். ஆரவ் கொஞ்சம் யோசிச்சான். அப்போ அவனோட பார்வை ரெய்னி விண்டோ பக்கம் திரும்பிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்த பட்டர்ஃப்ளை ரெயின்ல வெளியே பறந்தது. அவனுக்கு ஞாபகம் வந்தது, அந்த லிட்டில் பட்டர்ஃப்ளை இப்போ ரெயின்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குமோன்னு ஆரவுக்கு ரொம்ப கன்சர்ன் வந்துச்சு. ஆரவ் உடனே ஒரு முடிவு பண்ணான், வேற ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த பட்டர்ஃப்ளையை தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சான். அவன் கோல்டன் பென்சிலை எடுத்து ஒரு சின்ன ஷெல்டரை டிரா பண்ண ஆரம்பிச்சான். ஷெல்டரை சுத்தி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸும் டிரா பண்ணனான். இந்த முறை பென்சிலோட ப்ளூ ஜெம்ஸ்டோன் ரொம்ப பிரைட்டா க்ளோ ஆயிடுச்சு. கோல்டன் மேஜிக்கல் ஸ்பார்க்கிள்ஸ்ல ஆரவ சுத்தி பார்க்க ஆரம்பிச்சது. பேப்பர்ல இருந்த டிராயிங் ஸ்லோலி ரியலா மாறிடுச்சு. விண்டோக்கு பக்கத்துல ஒரு பியூட்டிஃபுல் லிட்டில் ஷெல்டர் அப்பியர் ஆயிடுச்சு. அதை சுத்தி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆயிடுச்சு. ரெயின்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பட்டர்ஃப்ளை அந்த மேஜிக்கல் ஷெல்டரை பார்த்து அதுக்குள்ள ஃப்ளை பண்ணி சேஃபா செட்டில் ஆயிடுச்சு. ஆரவுக்கும் வீராக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போதான் ஆரவுக்கு மேஜிக்கல் பென்சிலோட ரியல் பவர் புரிஞ்சுது. மேஜிக்னா நம்ம விஷஸை ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லை,
மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் தான் ரியல் மேஜிக் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அவங்க இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கோல்டன் பென்சில் மறுபடியும் பிரைட்டா எல்லோ ஆக ஆரம்பிச்சுது. ப்ளூ நோட் புக்கான பிக்குக்கும் சடன்னா ஓபன் ஆயிடுச்சு. அதோட பேஜஸ்ல ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்டோட பிக்சர் அப்பியர் ஆயிடுச்சு. அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஜெயின் ட்ரீஸ் வானத்தை தொடர மாதிரி இருந்தது. கிரவுண்ட் ஃபுல்லா க்ளோயிங் ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், டைனி ஃப்ளோட்டிங் லைட்ஸ், மிஸ்டீரியஸ் பாத்ஸ். பக்கமா ஆரவ மீரா 2 பேருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்துச்சு. பிக்கு அவங்களுக்கு அது விஸ்பரிங் ஃபாரஸ்ட்னு சொல்லிச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குன்னு சொன்னது. அதே சமயத்துல ஆரவோட ரூம்குள்ள ஒரு க்ளோயிங்கான சர்க்குலர் டோர்வே அப்பியர் ஆயிடுச்சு. அந்த டோர்வேக்கு உள்ளே ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக்கல் ஃபாரஸ்ட் தெரிஞ்சது. ஆரவ் கொஞ்சம் நர்வஸா இருந்தாலும் அட்வென்ச்சரை மிஸ் பண்ண விரும்பல. மீராவும் பிரேவா அவன் பக்கத்துல நின்னான். பிக்குவும் அவங்களோட ரெடியா இருந்தது. 3 பேரும் அந்த மேஜிக்கல் போர்ட்டலுக்குள்ள ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. கோல்டன் அண்ட் ப்ளூ மேஜிக்கல் லைட்ஸ் அவங்கள சுத்தி உருவாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல அவங்க ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்குள்ள போனாங்க. அவங்க முன்னாடி இருந்தத பிரெத் டேக்கிங்கான விஸ்பரிங் ஃபாரஸ்ட், ஜெயின் ட்ரீஸ், க்ளோயிங் ஃப்ளவர்ஸ், கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ், ஃப்ளோட்டிங் லைட்ஸ்னு அந்த ஃபாரஸ்ட்க்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருந்தது. ஆரவ் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவன் லைஃப்ல இப்படி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ பார்த்ததே இல்லை. ஆனா அவங்க ஃபாரஸ்ட்குள்ள கொஞ்சம் டீப்பரா நடந்து போகும்போது திடீர்னு ஒரு சாஃப்ட் வாய்ஸ் கேட்டது. ஹெல்ப் மீ ப்ளீஸ் அப்படின்னு. ஆரவ், மீரா அண்ட் பிக்கு 3 பேரும் உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னு தேடி பார்த்தாங்க. கொஞ்ச டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன ப்ளூ பேர்ட் ஒரு ஃபாலன் ட்ரீ பிரான்ச்சுக்கு கீழே ட்ராப்டா இருந்தது. ஆரவ் உடனே அந்த பேர்டு பக்கத்துல போய் அதை சேஃபா ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணனான். அவன் கோல்டன் பென்சிலை எடுத்தான். ஆனா அப்பதான் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஹேப்பன்ட். அவங்களுக்கு பின்னாடி இருந்த ட்ரீஸ்ல லீவ் ஷேக் ஆக ஆரம்பிச்சது. ஒரு லார்ஜ் ஷேடோ மரங்களுக்கு நடுவுல ஸ்லோலி மூவ் ஆயிடுச்சு. டார்க்னஸ்குள்ள 2 க்ளோயிங் ஐஸ் அப்பியர் ஆனிச்சு. ஆரவும் மீராவும் ஸ்லோலி திரும்பி பார்த்தாங்க. அந்த மிஸ்டீரியஸ் ஐஸ் அவங்களே பார்த்துட்டு இருந்தது. ஆனா அந்த மிஸ்டீரியஸ் கிரியேச்சர் யாரு? ஆரவ் அண்ட் மீரா அந்த லிட்டில் ப்ளூ பேர்டை ரெஸ்கியூ பண்ண முடியுமா? விஸ்பரிங் ஃபாரஸ்ட்குள்ள என்ன சீக்ரெட் இருக்கு? அதை தெரிஞ்சுக்க நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம். இதுதான் த மேஜிக்கல் பென்சில் ஆஃப் இமேஜினேஷனோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர்.